காவேரி குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சாரை தான் நேர்த்திக்கடன் போட்டு நிறைவேத்துறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கங்கா, "என்ன நம்ம முக்கியம் கிடையாது, நம்ம குழந்தை முக்கியம் கிடையாது. அம்மாவுக்கு காவேரி, காவேரி குழந்தை நல்லா இருக்கணும். அதான் முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பா இருக்காங்க. எது இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கங்கா வீட்டுக்கு வந்ததும் சாரதா கிட்ட, "அம்மா இங்க பாரும்மா, உனக்கு நான் பெருசா தெரியல எப்பவுமே. அந்த காவேரியும், காவேரி குழந்தையும் நல்லா இருக்கணும். அதானம்மா உனக்கு தேவை. அதனால தானம்மா நீ நேர்த்திக்கடன் போட்ட. நானும் என் குழந்தை எப்படி கெட்டு போனா உனக்கு பரவாயில்ல. அப்படிதானம்மா காவேரி குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லி நேர்த்திக்கடன் போட்டு போய் கோவில்ல அங்க பிரதட்சணம் தான் பண்ணுவேன். ஆனா என்ன பத்தி நீ பொருட்படுத்தவே மாட்ட." அப்படி சொல்லிட்டு கங்கா பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல சாரதா வந்துட்டு, "என்னடி பேசுற? நான் எப்படி 2 பேரையும் ஒரே மாதிரி பார்க்காம வேற வேற மாரி பார்ப்பேன்னு நீ நினைக்கிற?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதாம்மா தெரியுது." அப்படின்னு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல காவேரி வந்துட்டு, "என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? அம்மாவுக்கு நீயும் நானும் வேற வேற இல்லக்கா. அம்மா நம்ம 2 பேத்தையும் ஒரே மாதிரி தான்க்கா நினைப்பாங்க." அப்படின்னு கங்கா கிட்ட காவேரி சொல்றாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, "இங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது. இங்க பாரு உன் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு அம்மா நேர்த்திக்கடன்லாம் போடுவாங்களாம். ஆனா நான் எப்படின்னு கெட்டு போனா என்ன? என் குழந்தை எப்படி பிறந்தா என்ன? அவங்களுக்கு என்ன கவலை?" அப்படின்னு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு, "ஏய் அவளுக்கு மாசமா இருக்கும்போது பெரியம்மா போட்டுச்சுலடி. அதனால குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு பயந்ததுனால தான்டி நேர்த்திக்கடன் போட்டேன்." அப்படிங்கிறாங்க. அதே பயம் தானம்மா எனக்கு இருந்துச்சு. சொந்தத்தில கல்யாணம் பண்ணா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்கல்ல. நானும் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆனா எனக்காக ஏதாவது செஞ்சீங்களா? எனக்காக நீங்க நேர்த்திக்கடன் போட்டீங்களா? அப்படி ஒண்ணும் செய்யலையே. எனக்கு ஆறுதலா கூட நீங்க பேசலையே." அப்படின்னு கங்கா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "ஏய் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி. அதனால தான்டி நான் ஒண்ணும் அத பெருசா நினைக்கல. ஆனா பெரியம்மானா அப்படியா? பெரியம்மா போட்டா குழந்தைக்கு பாதிப்பு உண்டாகும்னு எல்லாரும் சொல்றது உண்ம தானடி. அதனால தான் அப்படி பண்ணேன்டி." அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "ஏன்க்கா அம்மாவ பத்தி இப்படிலாம் பேசுற? அம்மா உன்ன நல்லா தானக்கா பார்த்துக்கிடுறாங்க." அப்படிங்கிறாங்க. "எங்க என்ன நல்லாவே பார்த்துட்டுறாங்க. உன்ன வேற மாதிரி பார்க்குறாங்க, என்ன வேற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆனா உங்களலாம் நம்பி என்ன ஒருத்தர் இங்க விட்டுட்டு போயிட்டாரே மலேசியாவுக்கு. அவருக்கும் என்ன பத்தி எந்த கவலையும் இல்ல. யாருக்காக தான் நான் இந்த வீட்ல இருக்கேன்? நான் எப்படி போனா என்ன? என் குழந்தை எப்படி போனா என்ன? யாருக்கு தான் கவலை?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சாரதாவும் காவேரியும் ஆறுதல் பேசுறாங்க. ஆனா கங்கா பொருட்படுத்தவே இல்ல. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.